ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த கூடையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பிஸ்கட்டு கூடை ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன். எவ்வளோ அழுத்தமாக இருக்குன்னு பாருங்கள். கூடை எல்லாமே நிறையா சொருவி இருக்கேன். விரட்டி சொருகாதீங்க என்றைக்குமே. யார் சொருவினாலும் சரி, நீங்கள் போட்டு சொருவினாலும் சரி சொல்லுங்கள். விரட்டி சொருவுனீங்கனாக்கா உங்களுக்கு வெயிட் இல்லாமல் போயிடும். அப்படியே சொருவுங்க. லூஸ் இல்லாமல் நல்லா கட்டியாக இருக்கும். அப்படியே குனிஞ்ச மாதிரியே சொறி விடுங்க. எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ வரைக்கும் நான் சொருவிருக்கேன் பாருங்கள். இது ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன். இது எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள், எல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல வீடியோலாம் நான் போட இருக்கிறேன், உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அடுத்தது நல்ல புது மாடல் ஒன்று நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு நான் காட்டுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்டில் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பெரிய பிஸ்கட்டு 6 பிஸ்கட்டு 4 பிஸ்கட்டு தான் எப்பொழுதும் போடுவோம். 6 பிஸ்கட்டு கூட இப்போ போட இருக்கிறேன். இங்கே பாருங்கள், அதுக்கு 28 ஒயர் வெட்டியிருக்கிறேன். 28 ஒயரில் 12 ஒயர் மஞ்சள் ஒயர் 12, 16 ஒயர் சிகப்புலையும் வெட்டியிருக்கிறேன். மொத்தம் 28 ஒயரு. மஞ்சளில் 12, சிகப்பில் 16 வெட்டியிருக்கேன். இதேமாரி கட்டமாக 4 நாளாக போட்டுக்கணும். முதல்ல சிகப்பில் ஆரம்பித்து சிகப்புலேயே 4 வரிசை போட்டுடணும். அடுத்தது மஞ்சளில் போடணும். மஞ்சளில் 4 வரிசை, மேலே கீழே மஞ்சளில் 4 வரிசை. அப்படி போட்டிங்கன்னா இந்தமாரி கட்டமாக வந்துடும். நான் 5 விதமான பின்னல்கள்னு ஒரு கூடை போட்டிருப்பேன். அதில் இந்த அடி ஃபுல்லாக நான் போட்டு காட்டியிருப்பேன் எப்படின்னு. இப்போ சிவன் கண்ணு கூடையிலையும் நான் இந்தமாரி மூளை வளைச்சி காட்டியிருக்கிறேன். மூளை வளைச்சி பின்னி காட்டியிருக்கிறேன். எல்லா வீடியோலையும் அந்தமாரி நான் போட முடியாது. அதுக்காக நான் இதை ஒன்றையும் போட்டு காட்டுறேன். 4க்கு ஒரு ஒயர் சேர்க்கணும். 4க்கு ஒரு ஒயர் சேர்த்து பின்னி இடையில இந்தமாரி 2ஐயும் ஜாயிண்ட் பண்ணணும். வெட்டி விட்ட ஒயரை இப்படி ஜாயிண்ட் பண்ணிக்கணும். இந்தமாரி கும்பலாக வரும். அந்தமாரி பின்னிக்கோங்க. அந்தந்த கலருக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஒயர் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். அதேமாரி பின்னுனா தான் கூடையும் கரெக்டாக வரும். பிஸ்கட்டு பெரிய பிஸ்கட்டு கூட கரெக்டாக வரும். இதுக்கு அளவு ஒயரோட அளவு 9.5 அடி வெட்டியிருக்கிறேன். மர ஸ்கேலால் 9.5 அடி வெட்டியிருக்கிறேன். 5 விதமான பின்னல்கள்னு ஒரு கூடை போட்டிருக்கேன். அதில் 9 தான் வெட்டினேன். இதில் அரை அடி சேர்த்து வெட்டியிருக்கிறேன். இதேமாரி போட்டுக்கோங்க. இல்லை இது உங்களுக்கு தெரியாதவங்க போடணுன்னா அந்த அடி எப்படி போட்டிருக்கேன்னு அது ஃபஸ்ட்டிலேருந்து 5 விதமான பின்னல் கூடையை நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த கும்பல் போன சிவன் கண் கூடையில் கூட இந்த கும்பலை நான் போட்டு காட்டியிருக்கேன். அதனால் நான் இப்போ போடலை. போட்டு 2ஐயும் ஜாயிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ என்னன்னாக்கா, இப்போ இதில் ஜாயிண்ட் பண்ணியிருக்கோமே ரெண்டு வயரையும் எடுத்து மிஸ்ஸிங் நாட்டு அதை இன்னும் 2 நாட்டு இதில் போட்டிருக்கோம். 2 ஒயரையும் எடுத்து இதில் ஜாயிண்ட் பண்ணியிருக்கிறோம். அதை இன்னும் 2 நாட் போட்டோம்னா 3 நாட்டு. ஒரு வரிசைக்கு 3 நாட்டு வரும். அதோட நிப்பாட்டிக்கணும். இப்போ 2வது வயர் தோருக்கு பாருங்கள். இந்த மஞ்சள் வயரை எடுத்து அப்புறம் 3 நாட்டு மிஷின் நாட்டு 3 நாட்டு போடணும். கிட்ட வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. பாருங்கள், மிஷின் நாட்டு 3 9 கட்டம் 9 3 வரிசை அப்படியே கட்டமாக
அதேமாரி இங்கேயும் போட்டிருக்கேன் பாருங்கள். அதேமாரி இதுலேயும் போடணும். போட்டுக்கிட்டு இந்த சைட்லையும் போட்டுக்கிட்டோம்னாக்கா மேலே வந்து பிஸ்கட் வரும். மேலே பிஸ்கட் வந்துட்டு அதுக்கப்புறம் இதேமாரி கட்டம் வரும். அப்புறம் மேலே பிஸ்கட் இதேமாரி தான் வரும். இப்போ இதேமாரி இங்கே போட்டிருக்கேன். அதேமாரி இங்கே போடணும். போட்டுட்டு மேலே பிஸ்கட்டு போடணும். அதுக்கு வந்து இந்த சைடு பின்னி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சைடு இப்படி போட்டு மேலே பிஸ்கட்டு, அதுக்கப்புறம் இந்த வருது பாருங்கள். கட்டம் கட்டமாக போட்டுருங்க. இதிலே இதேமாரி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதிலே நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ வந்து இதை ரெண்டையும் இந்த போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். தூள் போட்டு இது ரெண்டையும் நான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே வந்து நான் பிஸ்கட்டு உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். பெரிய பிஸ்கட்டு இதில் 3 வயரு, இதில் 3 வயரு இருக்குது. மொத்தம் 6 வயரு. 6 வயரையும் 6 பிஸ்கட்டு நம்ம போட போகிறோம். இதுக்கு வந்து மொதல் வயர் எடுத்து இப்படி வச்சு வலது பக்கம் வச்சுக்கணும். 2வது வயரும் வலது பக்கம், 3வது வயரையும் இப்படி வச்சு வலது பக்கம் அப்படி வச்சு பிடிச்சிக்கிட்டு இதில் வந்து மொதல் வயரை எடுக்கிறோம் பாருங்க. மொதல் வயரை எடுத்து ஒரு சுற்றிக்கிட்டு கொஞ்சம் இது கொஞ்சம் 6 பிஸ்கட்டுங்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கொஞ்சம் நெருக்க வச்சு போடணும். இடைவெளி வரும். 3 வயரையும் 3 பக்கத்துலேயும் இப்படி போட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த ஒயரை மாட்டின ஒயரே எடுத்து இந்த லூப்பில் 3 லூப்புலேயும் நம்ம மாட்டிக்கணும். மாட்டிட்டு மேலே தூக்கி போட்டதை 3யுமே இறக்கணும். 3 ஒயரையும் இறக்கிட்டு இப்போ 2வது ஒயரையும் 3 லூப்புலேயும் மாட்டுறோம். மறுபடியும் மாட்டி இந்த லூப்பை கரெக்டாக வச்சுக்கோங்க. மாட்டி இதை மொதல் ஒயரு அதை தூக்கி மேலே வைக்கிறோம். 2வது ஒயரு 2வது சைடு, 3வது ஒயரு 3வது சைடு வச்சு இந்த ஒயரே எடுத்து 2வது ஒயரே எடுத்து 3 லூப்புலேயும் போட்டுருக்கோம். போட்டுட்டு இந்த மேலே போட்டோமே அதை மறுபடியும் இறக்குறோம். 3 ஒயரையும் இறக்கிட்டு இது வந்து 3வது ஒயரு. 3வது ஒயரை ஒரு சுற்றிட்டு இதை 3 ஒயரையும் மேலே தூக்கி போடுறோம். பக்கத்தில் இதுக்கு பக்கத்தில் இது பக்கத்தில்னு வலது பக்கமாகவே தூக்கி போடணும். தூக்கி போட்டு இதை 1 இப்படி நல்லா பிடிச்சிக்கோங்க. தெரியாதவங்க இப்படி பிடிச்சிக்கிட்டு போடுங்க. தெரிஞ்சவங்க இப்படி வளைச்சி போடலாம். அந்த பாருங்கள். இப்படி ஒரு லூப்பு, 2 லூப்பு, 3 லூப்பு, 3லேயும் மாட்டிட்டோங்க. அதாங்க பிஸ்கட்டு. மாட்டிட்டு இந்த ஒயரை என்ன பண்ணுறோம், அப்படியே எடுக்கிறோம். கொஞ்சம் இடைவெளி வரும். கொஞ்சம் நெருக்கமாக போட்டுக்கோங்க. ஏன்னா 3 பிஸ்கட்டு கலந்த மாதிரி 6 ஒயர் கலந்து போடுறோம். இப்போ வந்து இந்தமாரி கட்டம் போட்டுட்டு 2 ஒயர்லேயும் 2 பிஸ்கட் போட்டாச்சு. இப்போ இந்த ஒயரில் வந்து நம்ம வந்து நார்மல் நாட்டு, மிக்சிங் நாட்டு மாதிரி வரும். சேர்ந்த மாதிரி வரும். ரெண்டும் கலந்து சேர்ந்த மாதிரி 9 நாட்டு வரும். மொதல் வரிசையில் 3, மறு வரிசையில் 3, மறு வரிசையில் 3, மொத்தம் 3 வரிசை வரும். இப்போ 2வது வரிசை கீழே போட்டு கட்டுறேன்னா அதேமாரியே தான்.
அதாங்க இங்கே கீழே போட்ட மாதிரி மேலே போட்டாச்சு. நடு சென்டரில் பிஸ்கட் வந்துடுச்சு. இதுவும் அதேமாரியே தான் வரும். இந்த இடத்துலையும் இதேமாரியே தான் வருது. அதனால் இன்னொரு பிஸ்கட் உங்களுக்கு நான் போட்டு காட்டுவோன்னு பார்க்குறேன். அதுக்கு இடம் இல்லை. எல்லாம் மிக்சிங் நட்டு தான் இருக்குது. ஒரு நட்டு தான் பிஸ்கட் போட்டு காட்டியிருக்கேன். சரி, இதை போட்டுட்டு உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இதில் ஒரு 6 போட்டுட்டு ஒரு பிஸ்கட் போட்டு காட்டுறேன். ஏன்னா ஒன்று தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இதில் ஒன்று போட்டு காட்டுறேன். இதில் 9 நாட்டு போட்டுட்டேன். இதில் மேலே வந்து நம்ம பிஸ்கட்டு போடலாம். இதை பாருங்கள், ரெண்டும் ஒரே கலராக வந்துட்டா. இது வந்து இதில் 3 இதில் 3 இருக்குது. இப்போ பிஸ்கட்டு நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். மொதல் வயிறு எடுத்து வலது பக்கம், 2வது வயிறு வலது பக்கம், 3வது வயிறு வலது பக்கம். இதில் மொதல் வயிறு எடுத்து சுற்றுறோம். சுற்றிட்டு 3 வயரையும் வலது பக்கமாக உள்ளே சேர்த்து பிடிக்கிறோம். மறுபடி இந்த சுற்றின வயரையை எடுத்து 3 லூப்லேயும் போடுறோம். மறுபடி மேலே போட்ட வயரை இறக்குறோம். இறக்கிட்டு 2வது வயரை சுற்றுறோம். சுற்றிட்டு அந்த மாதிரி மாதிரியே இந்த 3 வயருமே மேலே தூக்குறோம். தூக்கி வலது பக்கம் போட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு 2வது வயரை சுற்றினோமே அதையே எடுத்து 3 லூப்புலேயும் போட்டுடுறோம். போட்டுட்டு மறுபடியும் இந்த ஒயரை இறக்குறோம். இறக்கிட்டு 3வது ஒயரை எடுக்கிறோம். 3வது ஒயர் இந்த சைடில் எடுத்து மறுபடியும் சுற்றுறோம். சுற்றி இந்த 3 ஒயரையும் தூக்கி மேலே போடுறோம். வலது பக்கமாக தூக்கி போட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு 3வது ஒயரை சுற்றின ஒயரை எடுத்து 3 லூப்புலேயும் போட்டுறோம். புதுசாக போடுறவங்க இதை போடுங்களாம். போடுறவங்களுக்கு தெரியும், போடாதவங்க போட்டு பார்த்துக்கோங்க. அதான் பிஸ்கட்டு முடிஞ்சிட்டு இதை அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக்க வேண்டியதான். இழுத்துட்டு தான் பிஸ்கட்டு. அதாங்க இது வந்து இதேமாரி 3 வந்து மேலே சாதா நாட்டு வரும், அப்புறம் பிஸ்கட் வரும். ஒரே கலராக வர்ற இடத்துல பிஸ்கட்டு போட்டுருங்க. 2ம் கலந்து வர்றதில் வந்து சாதா நாட்டு போடுங்க. அப்போ தான் கூட அழகாக இருக்கும். ரொம்ப இழுக்காமல் இப்படி வச்சுக்கோங்க பிஸ்கட்டை. நல்லா இப்படி உப்புன மாதிரி நல்லாயிருக்கும். இதுமாரி போடுங்க. ஃபுல்லாக நான் போட்டதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இந்த கூட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல வீடியோலாம் நான் போட இருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். கூட எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். கமாண்டெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லி